ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா லெசன் 3 செகண்ட் லெவல் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சேஞ்சிங் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னா இப்போ இந்த ஸ்க்ரீனோடைய அப்பியரன்ஸ் எல்லாம் ஒரு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினா டெக்ஸ்டோட அப்பியரன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இங்கே கோடு டிசைன் மோட் ரெண்டுமே இல்லை. இங்கே படித்து பார்க்கலாம். The set property block can be used to change lot of things about your design elements. செட் ப்ராப்பர்ட்டி பிளாக்கை யூஸ் பண்ணியே நம்ம அதோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். we will practice using set property block. இப்போ நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம்னா இந்த பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். டு அப்டேட் த லுக் ஆஃப் a வெல்கம் ஸ்க்ரீன் ஃபார் an app. இங்கே வெல்கம் பேஜ் ஒன்று இருக்கு இல்லையா, இதோடைய அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஆனால் செட் ப்ராப்பர்ட்டி பிளாக் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நோட்ல பாருங்க, we have removed the design mode tab for now, so you can practice with set property. இங்க டிசைன் மோட் இல்ல, இப்ப செட் ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் வில் கம் பேக் லேட்டர் ஒன்ஸ் யூ ஆர் பில்டிங் ஆப்ஸ் ஆஃப் யுவர் ஓன். நம்ம கொஞ்சம் லெசன்ஸ் கழிச்சு வந்து ஆப்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்ப வந்து அது இருக்கும்னு சொல்றாங்க. டூ திஸ். லுக் அட் த செட் ப்ராப்பர்ட்டி பிளாக் தட் இஸ் ஆல்ரெடி இன் த கோட். திஸ் பிளாக் அப்டேட்ஸ் த ஃபாண்ட் யூஸ்ட் இன் த டைட்டில். இங்க பாருங்க, ஆல்ரெடி இங்க செட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டாங்க. இது வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோடைய ஸ்டைலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூஸ் அனதர் செட் ப்ராப்பர்ட்டி பிளாக் டு அப்டேட் த பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் த டைட்டில். ஓகே, இன்னொரு செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ செட் ப்ராப்பர்ட்டில இங்க 3 இருக்கு இல்லையா, இதை நம்ம பேராமீட்டர் சொல்லணும். டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பேராமீட்டர் சொல்லணும். 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடி, செகண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி, தேர்ட் வந்து வேல்யூ. இப்போ ஐடினா என்னன்னா, இங்க ஒரு இடத்தோடைய பேரு, நம்ம பேரை தான் ஐடின்னு சொல்லுவோம். இப்போ நான் இந்த வெல்கம் அப்படின்னு வைக்கிறேன், அப்போ அதோட ஐடி வந்து டைட்டில். இப்போ நான் ஸ்க்ரீன்ல வைக்கிறேன்னா ஸ்க்ரீனோட ஐடி வந்து ஸ்க்ரீன் 1, இதுதான் அதோடைய ஐடி. செகண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி, நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம், டெக்ஸ்ட் கலரா பேக்ரவுண்ட் கலரா அந்த மாதிரி. வேல்யூனா என்னவா சேஞ்ச் பண்ண போறோம், அதோடைய வேல்யூ. ஓகே, இப்போ 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும் செட் ப்ராப்பர்ட்டி பிளாக்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸ்க்ரீன் 1 பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கிரீன் கொடுக்குறேன். எந்த கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க பேராமீட்டர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு செட் ப்ராப்பர்ட்டி வைக்கிறேன், இருங்க இதை மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா. பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா இங்க பாருங்க, இன்னொரு செட் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கோங்க. ஐடி வந்து டைட்டில், இதோட ஐடி வந்து டைட்டில் தான். ரீசெட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ண கிடைச்சிடும். அடுத்து டெக்ஸ்ட் கலர் தான் சேஞ்ச் பண்ணும், இங்க நான் ஒயிட்னு கொடுக்குறேன். இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீனா மாறிடுச்சு, டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டா மாறிடுச்சு. இதுதான் வந்து செகண்ட் லெவல். தேங்க்யூ.